ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சம்மர் வந்துடுச்சுங்க. எல்லாருக்குமே லீவ் விட்டுட்டாங்க. கண்டிப்பாக கிட்ஸ் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலையே சூப்பரான லட்டு தாங்க செய்ய போகிறோம். லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. லட்டுக்கு தேவையானது இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ மாவில் தாங்க செய்ய போகிறேன். மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிட்டோம். ஒரு 200 ml அளவுக்கு நம்ம நெய் எடுத்துருக்கோம். தேவையான அளவு ஏலக்காய் தூள், ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்து வச்சுருக்கிற மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல். மாவோட பதம் பார்த்திங்கன்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. அதுதான் கரெக்டான அளவு. வாங்க நம்ம மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாதுங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணி இந்த மாவை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலாம். ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் பின்னாடி திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க, பின்னாடி நல்லா குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவைப்படுதோ நீங்கள் நல்லாவே ரெடி பண்ணிக்கோங்க. போண்டா ஷேப்பில் இருந்தாலும் எப்படின்னாலும் நம்ம இதை வந்து மிக்சியில் வந்து ஒரு 3 பல்ஸ் விட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் நான் இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இங்கே பாருங்கள் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இருக்கக்கூடிய மாவை எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம இருக்கக்கூடிய எல்லா மாவுமே இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது நல்லாவும் ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நான் காமிக்கிறேமே அந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை மிக்சியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும். இதுக்கப்புறம் நமக்கு வந்து சுகர் சிரப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை வந்து அதில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இது எல்லாமே நல்லா நெய்யில் வறுத்து தனியாக நம்ம இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனவுடனே நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து ரொம்பவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது.
நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியிலையே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ 1/2 kg அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் 1/2 kgக்கு கொஞ்சம் கம்மியாகவே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் இனிப்பாக இருந்தாலும் திகட்டும். கொஞ்சம் கம்மி பண்ணி சுகர் கரையிற அளவுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு எனக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. 2 கப் சுகர் எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சுகர் நமக்கு வந்து கரைஞ்சாலே போதுங்க. இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இதுவே நீங்கள் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்தாவே போதும். இனிப்பு அதிகமாக இருந்தாலும் திகட்டும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஈஸிங்க. இது செஞ்சு நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெய்யை மட்டும் அதிகமாக சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறதுனால நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. சுகர் நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எல்லோ கலர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரெட் கலர் இருக்குது, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. கட்டிப்படாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கட்டிப்படாமல் மட்டும் நீங்கள் கையை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இது ஒரு அளவு நல்லா சுகர் வந்து நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, ஏலக்காய் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சுருள மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுருள மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் சிம்மிலே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லாவே இதாகிடுச்சுங்க. இப்போ நம்ம வறுத்த முந்திரி பருப்பு வந்து இதில் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தாங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் நெய். அவ்வளோதாங்க, எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்லா 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் வந்து நெய் ஆட் பண்ணி லட்டு ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டா லட்டு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நமக்கு லட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/2 கிலோ மாவுக்கு நமக்கு வந்து ஒரு 50 லட்டு அளவுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு 1 வீக் வரைக்கும் கெடாதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.